பாமகவில் ஏற்பட்டுள்ள மோதலின் உச்சகட்டமாக தேர்தல் ஆணையத்தில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்ததாக அன்புமணி மீது டெல்லி போலீசில் ராமதாஸ் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் சின்னம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பாக சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது குறித்து ராமதாஸ் தரப்பு முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார். வணக்கம் சிவராமன், இது தொடர்பான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். பாமகவை கைப்பற்றுவது யார் என்ற குழப்பமானது தற்பொழுது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அன்புமணி மற்றும் ராமதாஸ் இருவருக்கும் இடையான இந்த மோதல் போக்கு தற்பொழுது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தல் கமிஷனில் போலியான ஆவணங்களை தாக்கல் செய்து தற்பொழுது அவர்கள் தரப்பில் கட்சியின் சின்னத்தையும் அதே போன்று தலைவர் பதவியும் கைப்பற்றியிருப்பதாக தற்பொழுது ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இது தொடர்பாக டெல்லி போலீஸ் துணை கமிஷனர் அவர்களிடமும் பார்த்தோமேனால் பாமகவின் மூத்த தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் தரப்பில் புகார் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மற்றொரு தரப்பு பார்த்தோமேனால் வழக்கறிஞர் பாலு அவர்கள் பேசும் பொழுது கட்சியை கைப்பற்றுவதற்கு அப்பாவும் மகனும் முயல்கிறார்கள். ஜி.கே. மணியை பார்த்தோமேனால் மறைமுகமாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சூழலில் தற்பொழுது அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கினை பார்த்தோமேனால் உரிமையியல் நீதிமன்றம் தான் எடுத்துக்கொள்ளும். இது தொடர்பான வழக்கை தள்ளுபடி செய்வதாக டெல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் சிட்டி சிவில் நீதிமன்றத்தை நாடுவதற்கு ராமதாஸ் தரப்பு முடிவு செய்திருக்கிறது. ஆனாலுமே கூட தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை ராமதாஸ் தான் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 2026 வரை தலைவராக நீடிப்பார் என்றும் மாம்பழம் சின்னம் அவருக்கே சொந்தம் என்று தற்பொழுது அவர்கள் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ராமதாஸ் தரப்பை பொறுத்தவரை கட்சியின் சின்னத்தையும் கட்சியையும் கைப்பற்றிவிட வேண்டும் என்று தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறார்கள். அதற்காகத்தான் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த 4ஆம் தேதி பார்த்தோம்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது. அதில் ராமதாஸ் தரப்பு ஆதரவாளர்கள் மற்றும் அவர்களுடைய நிர்வாகிகள் தரப்பில் கலந்து கொண்டனர். இந்த சூழலில் வரக்கூடிய நாட்களில் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவதற்கு தற்பொழுது ராமதாஸ் தரப்பில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கான பணிகள் தற்பொழுது தொடங்கி இருக்கின்றன. ஆனாலுமே கூட அன்புமணி தரப்பு எளிதில் இந்த விவகாரத்தை விட்டுக் கொடுக்காது என்றுதான் தெரிய வருகிறது. வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரை அன்புமணி தலைமையில் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்று பொதுக்குழுவில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் சிட்டி சிவில் நீதிமன்றத்தை நாடினாலும் அதற்குரிய வகையில் வாதாடுவதற்கும் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கும் தற்பொழுது அன்புமணி தரப்பு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் போலியான ஆவணங்களை தேர்தல் கமிஷனில் தாக்கல் செய்துதான் தற்பொழுது அவர்கள் கட்சியை கைப்பற்றியிருப்பதாக ஜி.கே. மணி மற்றும் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கிரீன்வேஸ் இல்லத்தில் பார்த்தோம்னால் அன்புமணி ஆதரவு நிர்வாகிகள் சந்தித்து பேசியிருந்தால் வரக்கூடிய தேர்தலில் பார்த்தோம்னால் அதிமுக மற்றும் பாஜக அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணியில் தான் பாமக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ராமதாஸை பொறுத்தவரை அவர் திமுகவை நோக்கி செல்வார் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கு ஒரு முதல் கட்டமாக கட்சியின் சின்னத்தை முடக்க வேண்டும் அல்லது சின்னம் என்பது தங்களுக்கு வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். வரக்கூடிய காலங்களில் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு செல்ல இருப்பதனால் இரண்டு தரப்பிற்கும் இல்லாமல் சின்னம் முடக்கி வைக்கப்படுமா அல்லது தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கே வழங்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.